இந்த ஸ்விங் ட்ரேடிங் சீரீஸில் வந்து இது வரைக்கும் எப்படி ட்ரேட் செட்டப் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இதுக்கு வரைக்கும் ப்ரீவியஸ் வீடியோஸில் கவர் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அந்த ட்ரேட் செட்டப்பை வச்சு நம்ம எப்படி வந்து ட்ரேட் பண்ணுறது, ஸோ அதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஒரு ஸ்டாக் வேணும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து எப்படி ஸ்டாக் ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வி வில் கால் இட் ஸ்டாக் பிக்கிங். ஸோ இப்போ ஸ்டாக் பிக் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து இப்போ மார்க்கெட்டில் போனோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 7500 ஸ்டாக் இருக்குது. அது எல்லாத்தையும் போய் நம்ம அனலைஸ் பண்ண முடியுமானா முடியாது. ஸோ இந்த ஸ்டாக் பிக் பண்ணுறதுக்கு பின்னாடி நமக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ரேஷனல் வேணும், எந்த மாதிரி ஸ்டாக்ஸ் பிக் பண்ணுறது அப்படின்னு. ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு 7500 ஸ்டாக்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் எல்லாமே வந்து ஸ்விங்குக்கு வந்து ரெடியாக இருக்குமானா இருக்காது. ஸோ எந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் வந்து ஸ்விங் பண்ணுறதுக்கு ப்ராபபிளாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா there are some factors. ஸோ முதல்ல அந்த ஸ்டாக் வந்து வாலட்டைலாக இருக்கணும். வாலட்டைல் அப்படின்னா என்ன அப்படின்னா அதோட ப்ரைஸ் மூவ்மெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கணும். லைக் ஃபார் இன்ஸ்டன்ஸ் அப்போ டெய்லியும் வந்து ஒரு 1% மூவ் கொடுக்குறது இல்லை அதை விட கம்மியாக, இல்லை வந்து ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு பெரிய ப்ரைஸ் மூவ்மெண்ட்டே இல்லாமல் இருக்கிற மாதிரிலாம் இல்லாமல் நல்ல ஒரு நாளைக்கு வந்து ஒரு 3% 4% இல்லை அதுக்கும் மேலே அந்த மாதிரி இருக்கிற ஸ்டாக்ஸ் வந்து நம்ம வாலட்டைல் ஸ்டாக்ஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். இது வந்து லைக் ஜஸ்ட்டு வந்து 3% அப்படின்னா வந்துட்டு ப்ராஃபிட் சைடில் மட்டும் இல்லை, இது வந்து எய்தர் வே ஒன்று அப் ஆர் டவுன் எப்படி வேணால் மூவ் ஆகலாம். பட் அந்த மாதிரி அப்படி ரொம்ப ஹையாக வந்து இப்படி மூவ் ஆகிறது வந்து நம்ம வாலட்டைல் ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவோம், ஹைலி வாலட்டைல் ஸ்டாக்னு சொல்லுவோம். ரொம்ப மெதுவாக இப்படி பெரிய மூவ்மெண்ட்டே இல்லாமல் ப்ரோக்ரஸ் ஆகிறது வந்து லோ வாலட்டைல் ஸ்டாக் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் என்ன வேணும் அப்படின்னா லிக்விடிட்டி. லிக்விடிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா இது வந்து ரொம்பவுமே சிம்பிளான மீனிங் தான். அதாவது வந்து அந்த ஸ்டாக் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கணும். அது நம்ம இப்போ போய் இன்றைக்கி நம்ம வாங்கணும் அப்படின்னா யாரோ ஒருத்தர் விற்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஸோ பேசிக்கலி நம்ம ஒரு ஸ்டாக் வாங்கி விற்கிறோம் அப்படின்னா என்ன, ட்ரேட் பண்ணுறோன்னா என்ன அர்த்தம், நம்ம வாங்குறோம் அப்படின்னா யாரோ ஒருத்தர் விற்கணும்ல. யாருமே விற்கல அப்படின்னா நம்ம வாங்க முடியாது. நிறைய பேர் வந்து அந்த ஸ்டாக்கில் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறாங்க, தே ஆர் மேக்கிங் சம் ட்ரேட்ஸ். ஸோ அது வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம், ஸ்டாக் இன்ட்ரெஸ்ட் இந்த ஸ்டாக் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஓகே, அப்புறம் வந்து நமக்கு ஸ்டாக்கோட ட்ரெண்ட் இருக்கணும். அதாவது அந்த நம்ம பிக் பண்ணுற ஸ்டாக் வந்து எய்தர் இட் ஷுட் பி மூவிங் அப் ஆர் இட் ஷுட் பி மூவிங் டவுன். ஒரு கன்சல்டேஷனில் இருக்கிற ஸ்டாக்கை வந்து நம்ம ஸ்விங் பண்ண முடியாது. அடுத்தது வந்து நியூஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் அப்படின்னா நான் என்ன மீன் பண்ணுறேன் அப்படின்னா எய்தர் அந்த ஸ்டாக் வந்து நியூஸில் ரொம்ப ஹாட்டாக இருக்கணும், ஹாட் இன் நியூஸ் ஆர் சோஷியல் மீடியாவில். வாட் இட் வில் மீன் இஸ் அப்போ வந்து இதோட லிக்விடிட்டி வந்து அதிகமாகும், நிறைய பேர் வந்து இன்ட்ரெஸ்டட் ஆவாங்க. இப்போ திடீர்னு இன்றைக்கி ஒரு ஸ்டாக் வந்து ஏதோ ஒரு ரீசனுக்காக நியூஸில் வருது அப்படின்னா, இப்போ நம்ம எலெக்ஷனுக்கு முன்னாடி கொஞ்ச நாள் முன்னாடி வந்து இப்போ பார்லமெண்ட்டில் வந்து பிஎஸ்சி ஸ்டாக்ஸ் வந்து நல்லா போகும் அப்படின்னு சொல்லி பிரைம் மினிஸ்டர் பேசியிருந்தார். ஸோ இமீடியட்டாக வந்து எல்லா பிஎஸ்சி ஸ்டாக்கும் ஒரு பெரிய ரேலி போச்சு. நார்மலாக பட்ஜெட் டைம்ஸில் வந்து டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ்லாம் வந்து நல்லா ரேலியில் போகும், ஏன்னா வந்து டிஃபென்ஸ் பட்ஜெட் பெருசாக இருக்கும். ஈவெண்ட்ஸில் வந்து என்னென்ன கவர் ஆகும் அப்படின்னா இப்போ குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் ஆகலாம், இல்லை வந்து ஏதோ ஸ்பெசிஃபிக்காக அவங்க ஏதோ ஒரு மர்ஜர் பண்ண போகிறாங்க, இல்லை டிமர்ஜ் பண்ண போகிறாங்க, இல்லை வந்து ஐபிஓ ஆக போகுது. ஐபிஓ ஆகிறத வந்து நம்ம ஸ்விங்குக்கு கன்சிடர் பண்ண முடியாது, சாரி. இல்லை இந்த ஏதோ ஒன்று மார்க்கெட்டில் வந்து ஒரு பெரிய ஈவெண்ட் அந்த பர்டிகுலர் ஸ்டாக்கை வச்சு நடக்க போகுது. இப்போ ஹெச்டிஎஃப்சியோட மர்ஜர் வந்து ஒரு பெரிய நியூஸாக இருந்தது, ஐடிசியோட டிமர்ஜர் ஒரு பெரிய நியூஸாக இருந்தது, ஐடிஎஃப்சியோட மர்ஜர் ஒரு பெரிய நியூஸாக இருந்தது. இந்த மாதிரி வந்து ஈவெண்ட்ஸ் எல்லாம் வந்து அந்த எகைன் அதுவும் வந்து லிக்விடிட்டிக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். லிக்விடிட்டி அதிகமாகும் போது வாலட்டிலிட்டியும் அதிகமாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் வந்து வாங்க ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா அதோட ப்ரைஸ் டிமாண்ட் வந்து அதிகமாகிட்டு போகும்போது வாலட்டிலிட்டி எண்ட் ஆஃப் த டே அதுவும் வந்து அதிகமாகும். எய்தர் வே ஒன்று கம்மியாக ஆகலாம். இப்போ நிறைய பேர் விற்க ட்ரை பண்ணுறாங்கன்னா ப்ரைஸ் கம்மியாகிட்டு போகும். ஸோ அந்த மாதிரி வேறு வந்து என்ன ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா ஒரு செக்டர் ஸ்ட்ரென்த் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ செக்டர் ஸ்ட்ரென்த் அப்படின்னா எதுனா இப்போ நான் முன்னாடி சொன்ன எக்ஸாம்பிள் மாதிரி இப்போ பட்ஜெட் டைம் அப்படின்னா வந்து டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் வந்து போகும், இல்லை வந்து ஒரு சைக்ளிக்கல் ஸ்டாக் அப்படின்னு எடுக்கிறோம் அப்படின்னா சரி இந்த பர்டிகுலர் டைம் ஆஃப் தி இயரில் வந்து கன்சியூமர் டியூரபிள்ஸ்லாம் வந்து அதிகமாக விற்கும். பேசிக்கலி நமக்கு என்னென்ன வேணும் அப்படின்னா இந்த மூணு வந்து ரொம்ப முக்கியமானது. அதை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு இப்போ நியூஸ் ஈவெண்ட்ஸு, செக்டர் ஸ்ட்ரென்த், இல்லை வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், இது எல்லாமே வந்து வெவ்வேறு ரீசன்ஸ். பட் எண்ட் ஆஃப் தி டே நம்ம ஒரு ஸ்டாக்கில் ஸ்விங் பண்ணுறோம் அப்படின்னா அது வாலட்டைலாக இருக்கணும், அதில் வந்து நிறைய வால்யூம் இருக்கணும், மீனிங் லிக்விடிட்டி இருக்கணும், அது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற ட்ரெண்டில் இருக்கணும். இது எதுவுமே இல்லாமல் இருக்குது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஸ்விங்குன்னு நம்ம உள்ளே என்டர் ஆகிட்டோம் அப்படின்னா நம்மளால் அதை எக்ஸிட் பண்ண முடியாது, நம்ம ரொம்ப நாள் அதில் ஸ்டக் ஆகிற மாதிரி ஆயிரும். ஸோ இதை எப்படி வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது, எங்கே போய் இந்த ஸ்டாக்ஸை எடுக்கலாம் அப்படின்னா ஒன்று இப்போ நியூஸ்லேருந்து பிக் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி. நியூஸ் ஆர் சோஷியல் மீடியாவிலேருந்து எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் வந்து நியூஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலோ இல்லை சோஷியல் மீடியா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலோ வந்து இதை நீங்கள் ஈஸியாக பிக் பண்ணிடலாம். ஸோ இந்த பர்டிகுலர் டாபிக் நம்ம பேசிட்டு இருக்கிறது ஸ்டாக் பிக்கிங் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு
இதுதான் ஒரு ரைட் மெத்தட் அப்படின்னு எதுவுமே கிடையாது. முக்கியமாக ஸ்விங் ஏன்னா நம்ம பண்ணுறது ஸ்விங் அப்படிங்கிறதுனால இப்போ இந்த பர்டிகுலர் இப்போ நான் சொல்கிற மாதிரி எங்கேருந்து எடுக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபண்டமெண்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து ஒர்க் ஆகாது. ஆனால் ஸ்விங்குக்கு வந்து என்ன இதில் இருக்கிற பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஸ்டாக்கை பற்றி எதுவுமே பெருசாக தெரிய தேவையில்லை. ஆல் வி வில் பி இன்ட்ரெஸ்டட் இன் இஸ் அந்த ஸ்டாக் வந்து இன்னைக்கு இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் இருக்குது, அங்கேருந்து அது இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு போகுமா, அதை வந்து நம்மளோட டெக்னிக்கல் அனாலிசிஸோ இல்லை வந்து மற்ற ஃபேக்டர்ஸோ வந்து சொல்லுதா அப்படின்னா நம்ம அந்த ஸ்டாக்குள்ளே போயிடலாம். அந்த ஸ்டாக் நேம் கூட நமக்கு தெரிய தேவையில்லை. அந்த ஸ்டாக் ஆக்சுவலாக என்ன ப்ராடக்ட்டில் இருக்கிறாங்க, என்ன செக்டரில் இருக்குது, எதுவுமே நமக்கு தெரிய தேவையில்லை. நமக்கு வந்து ஸ்விங் மட்டும் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து தாராளமாக போதும். அகெயின் இட் ஒன்லி மீன்ஸ் தட் இட் வில் ஹேவ் ஹை வால்யூம், இட் வில் ஹேவ் ஹை வாலட்டிலிட்டி. ஸோ கரெக்டான செட்டப்பில் இருக்குதுன்னா நம்ம எடுத்து ஸ்விங் பண்ண முடியும். இது இல்லாமல் வேறு என்ன பிக் பண்ணலாம் அப்படின்னா அகெயின் இது வந்து ரிஸ்க்கை பேஸ் பண்ணி தான். இப்போ வந்து நான் ரொம்ப சேஃபாக ப்ளே பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோன்னா நம்ம வந்து கொஞ்சம் லோ வாலடைல் ஸ்டாக்ஸ்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஸோ லோ வாலடைல் ஸ்டாக்ஸ்னால் எது அப்படின்னா மேபி நிஃப்டி 50 இருக்கிற ஸ்டாக்ஸு, லார்ஜ் கேப் இல்லை ப்ளூ சிப் ஸ்டாக்ஸு, இந்த மாதிரி வந்து நம்ம பிக் பண்ணலாம். பட் நார்மலாக வந்து ஓகே ஓரளவுக்கு வந்து இது ஸ்விங்கில் வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு நம்ம எதை நினைக்கலாம் அப்படின்னா மிட் கேப் ஸ்டாக்ஸ், மிட் ஆர் ஸ்மால் கேப் மோஸ்ட்லி. ஏன் அப்படின்னா ஒரு லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸை கம்பேர் பண்ணும்போது மிட் கேப் ஸ்டாக்ஸோட வாலட்டிலிட்டி வந்து அதிகமாக இருக்கும். இதில் வந்து லிக்விடிட்டி இருக்குமா அப்படிங்கிறது வந்து நம்ம உள்ளே போய் பார்த்தோம்னா தான் தெரியும், வால்யூம் பேஸ் பண்ணால் தான் தெரியும். இப்போ வால்யூம் ரொம்ப டை டவுனாக இருக்குது அப்படின்னா நம்ம அதை பண்ண முடியாது. வேறு எதெல்லாம் வந்து கொஞ்சம் ஹை வாலட்டிலிட்டியில், ஹை வால்யூமில் ஒரு ஹை இன்ட்ரெஸ்ட்டில் இருக்கும் அப்படின்னா 52 வீக் ஹை கிட்ட இருக்கிற ஸ்டாக்ஸ். நம்ம முன்னாடியே செட்டப்பில் பார்த்த மாதிரி இப்போ ஒரு 52 வீக் ஹை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம், இல்லை ஆல் டைம் ஹை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம் அப்படின்னா இப்போ அதிலிருந்து ஒரு 10% கம்மியாக ஒரு ஸ்டாக் வந்து இருக்குது அப்படின்னா ஆப்வியஸ்லி அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஏன்னா இது வந்து 52 வீக் ஹை பக்கத்தில் இருக்குது, அதோட ரெசிஸ்டன்ஸ், அதை ஹிட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. முக்கியமாக இப்போ அதோட அப் ட்ரெண்டில் இருக்கிற ஒரு ஸ்டாக் அப்படின்னா அது வந்து அதோட ப்ராபபிலிட்டி ஜாஸ்தி. ஸோ அந்த மாதிரி ஸ்டாக்ஸை வந்து நம்ம போய் பிக் பண்ணலாம். இதெல்லாம் எங்கேருந்து எடுக்கலாம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி நியூஸ் அண்ட் சோஷியல் மீடியா, அது உங்களோட எங்கே வேணால் நீங்கள் எடுக்கலாம். மற்றது வந்து எங்கே எடுக்க முடியும் அப்படின்னு சின்ன எக்ஸாம்பிள்ஸ் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நமக்கு சோர்ஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு NSE வந்து ஒரு நல்ல சோர்ஸ் தான். இதில் வந்து இப்போ ஈக்விட்டி டேட்டா நம்ம போய் பார்க்குறோம் அப்படின்னா எப்படி போனோம்னா மார்க்கெட் டேட்டா ஈக்விட்டி அதில் போனோம்னா இப்போ இங்கே வந்து நமக்கு டிஃபால்ட்டாக நிஃப்டி 50 வந்து வரும். ஸோ இதில் வாலட்டிலிட்டி பார்க்குறோன்னா என்ன, வாலட்டிலிட்டி வந்து ப்ரைஸ் மூவ்மெண்ட். ஸோ பர்சன்டேஜ் சேஞ்சில் வந்து இப்போ ரொம்ப கம்மியாக இருக்கிறது வந்து ஐஷர் மோட்டார், அதே மாதிரி அதிகமாக இருக்கிறது வந்து டிவிஎஸ் லேப். சேம் வே நமக்கு லிக்விடிட்டி பார்க்குறதுக்கு வந்து வால்யூம். ஸோ பஜாஜ் ஆட்டோ ரொம்ப கம்மியாக இருக்குது, டாடா ஸ்டீல் ரொம்ப அதிகமாக இருக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நிஃப்டி 50 அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் வந்து லார்ஜ் கேப்பாக இருக்கிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது, அண்ட் அதோட வாலட்டிலிட்டி கம்மியாக இருக்கும். இதுவே மிட் கேப்பில் போய் பார்க்குறோம் அப்படின்னா ஸோ இருக்கிறதுலே கம்மியாக வந்து குவிமெண்ட்ஸ் வந்து -8 வரைக்கும் ஆயிருக்கு, அதிகமாக வந்து பேடிஎம் ஆயிருக்கு. இப்போ வால்யூமும் அதே மாதிரி நம்ம பார்க்கலாம். இதில் இன்ஃபேக்ட் இப்போ சுஸ்லான் வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிள், இதை நான் உங்களுக்கு சார்ட்லேயே கூட காட்டுறேன். ஸோ சுஸ்லானோட டெய்லி சார்ட்டில் இருக்கும். நான் ஆல்ரெடி வந்து இதோட ட்ரேட் செட்டப் வந்து நான் சார்ட் பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்து நமக்கு ஒரு டயக்னல் சேனல் பேட்டர்ன் இருந்திருக்கு, அதிலிருந்து வந்து இது ஒரு ஹரிசான்டல் சேனல் பேட்டர்னுக்குள்ளே மூவ் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு மேலே அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு இருக்கிற நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 96 லெவல். பட் இது வந்து ரொம்ப ஆல்மோஸ்ட் ஒரு 15 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிற ஒரு லெவல். ஸோ ஒரு ஸ்விங்குக்கு அப்படின்னு சப்போஸ் நம்ம இந்த ஏரியாவில் இருக்கிறோம், இங்கேருந்து நம்ம ஸ்விங் எடுக்கணும் அப்படின்னா இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் 100% மூவ். அது வந்து ஸ்விங்குக்கான டார்கெட்டே கிடையாது. ஸோ இங்கேருந்து நம்ம உள்ளே போகணும் அப்படின்னா நமக்கு இங்கே ஒரு மேலே டார்கெட்டே இல்லை. ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து ஈவெண்ட்ஸ் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும். எப்படி அப்படின்னா இப்போ வந்து நம்ம இந்த 21 ஜூன் அப்படிங்கும் போது தான் இது பிரேக் ஆகுது இந்த ரெசிஸ்டன்ஸை. இது வந்து 22 ஜூலை, கரெக்டாக ஒரு மாதத்தில் வந்து ரிசல்ட்ஸ் வந்து வந்தது. ஸோ இது வந்து இப்போ இது நான் ஃபண்டமெண்டல்ஸ்க்கும் பார்த்துட்டு இருக்கிறதுனால எனக்கு தெரியும், இது வந்து ஃபண்டமெண்டலி கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டாக். ஸோ இப்போ இந்த ரிசல்ட்ஸ் வந்து நல்லா வரும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னா என்னன்னா நம்ம வந்து ஓகே அதை வந்து நம்ம ஒரு பெட் பண்ணலாம். ஸோ ஆக்சுவலாக வந்து ரிசல்ட்ஸ் நல்லா வந்திருந்தது. ஸோ 22 ஜூலை ரிசல்ட் வந்ததுலேருந்து பார்த்தோம் அப்படின்னாலே நமக்கு வந்து ஒரு 30% மூவ் கொடுத்துருக்குது, விச் இட் செல்ஃப் இஸ் அ ஸ்விங். ஸோ இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் வந்து இட் வில் ஹெல்ப் ஸ்விங் மூவ்மெண்ட். ஸோ இப்போ இதுவே வந்து நம்ம இல்லை ஸ்மால் கேப்பில் போய் பார்க்குறோம் அப்படின்னாலும் அதே தான், நம்ம இதில் போய் ஸ்மால் கேப் செக் பண்ணோம் அப்படின்னா இட் வில் டேக் அஸ் ஹியர். ஓகேங்களா? ஸோ இது வந்து NSE-லிருந்தே நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ வேறு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா இப்போ நான் சொன்ன மாதிரி வாலட்டிலிட்டி செக் பண்ணுறதுக்கு இல்லை வந்து 52 வீக் ஹை பக்கத்தில் இருக்குதா அப்படின்னு பார்க்குறதுக்குலாம் வந்துட்டு நம்ம மற்ற இது யூஸ் பண்ணலாம். ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ டிக்கர் டேப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ அதில் வந்து ஸ்டாக் ஸ்க்ரீனர் போனீங்க அப்படின்னா இப்போ இது வந்து ஒரு டிஃபால்ட் ஃபில்டர் வந்து நமக்கு இங்கே இருக்குது. ஓகேங்களா? இதில் வந்து நம்ம என்னென்னலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இது வந்து நம்ம ஃபுல்லாக கஸ்டமைஸ் பண்ணிக்கிறதா. நீங்கள் மெம்பர்ஷிப் வச்சுருந்தீங்கன்னா இன்னும் நிறையா இதெல்லாம் வந்து கொடுக்கும். ஸோ இப்போ இதில் வந்து ஆல்ரெடி அதுவே பார்த்தீங்கன்னா இப்போ டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ்னால் வாலட்டிலிட்டி அப்படின்னே ஒன்று இருக்குது.
ஸோ வால்டிலிட்டி நான் சொன்ன மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி வால்டிலிட்டி செக் பண்ணுறதுக்கான இன்னொரு இண்டிகேட்டர் வந்து பீட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பீட்டா எப்படி கால்குலேட் ஆகுது அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கணும். பீட்டான்னு ஒரு இண்டிகேட்டர் இருக்குது, அது வந்து வால்டிலிட்டி பற்றி சொல்லும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாலே தாராளம். அதே மாதிரி இப்போ வால்யூம்க்கும் வந்துட்டு இருக்குது. இப்போ டெய்லி வால்யூம் அப்படின்னு ஒரு ஃபேக்டர். இப்போ வந்துட்டு இதுலேயே வந்து 52 வீக் ஹைனே ஒன்று இருக்கும், அது டெக்னிக்கல் இண்டிகேட்டரில் இருக்கா? ஓகே 52 ஓகே பர்சன்டேஜ் அவே ஃப்ரம் 52 வீக் ஹை. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இதில் வந்துட்டு இப்போ வால்டிலிட்டி வந்து எனக்கு மிட்லேருந்து ஹை வேணும்னா ஹை வந்து இப்போ 106 வரைக்கும் இருக்குது. ஸோ நம்ம இதை 106 அப்படின்னு கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்து எல்லா ஆனால் இதில் பார்த்தாங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட 3700 4000 ஸ்டாக் இருக்குது. இது எல்லாத்துலேயும் போய் நம்ம ட்ரேட் செட்டப் இருக்குதான்னு பார்க்க முடியுமான்னா முடியாது. ஸோ இது வந்து நம்ம மிக்ஸ் பண்ணலாம். அப்போ வந்து நம்ம ஓகே பீட்டா ஹையாக இருக்கிறது, வால்யூமும் வந்து ஹையாக இருக்குது, பர்சன்டேஜ் வந்து நியர் 52 வீக் ஹை அப்படின்னா இப்போ நமக்கு ஒரு 40 ஸ்டாக் இருக்குது. இதில் வந்து நம்ம போய் ட்ரேட் செட்டப்ஸ் பார்க்க முடியும். இல்லை இதிலிருந்தும் நம்ம ஃபர்தராக ஒன்றா கம்மி பண்ணணும் அப்படின்னா இப்போ இந்த ஸ்டாக் யூனிவர்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நிஃப்டி 50 100 நிஃப்டி மிட் கேப் மட்டும் நம்ம போகிறோம் அப்படின்னா சுஸ்லான் ஒன்று தான் இருக்குது, நம்ம போட்ட ஃபில்டருக்கு. இல்லை ஸ்மால் கேப்பை இன்க்ளூட் பண்ணலாம், ஹிமாத்ரி ஸ்பெஷல். இதெல்லாம் வந்து ஹிமாத்ரிலாம் வந்து நானே ஸ்விங் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் வந்து ரொம்ப வால்டைலாக இருக்கிற ஸ்டாக்ஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து இதுதான் கரெக்டான ஒரு ஃபில்டர், இதுதான் கரெக்டான ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா இல்லை. நமக்கு இது பண்ணுறது எல்லாமே வந்து ரீசன் என்ன அப்படின்னா நமக்கு ஓரளவுக்கு ஹேண்ட்ஃபுல்லான ஸ்டாக்ஸ் வந்து கையில் எடுத்தோம்னா ட்ரேட் செட்டப் பார்க்க முடியும். ஸோ ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ நம்ம இங்கேருந்து ஒரு 10 ஸ்டாக் எடுக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோம், நம்ம போய் ட்ரேட் செட்டப்ஸ் பார்க்குறோம். எதுலையுமே வந்து நம்ம ஸ்விங் செட்டப் பண்ணுற மாதிரி ட்ரேட் செட்டப் இல்லை அப்படின்னா நம்ம இன்னொரு 10 எடுத்து தான் பார்த்தாகணும், வேறு வழியில். இது என்ன அப்ரோச் என்ன அப்படின்னா ஓகே நம்ம பார்க்குற ஸ்டாக்ஸில் வந்து ஸ்விங் செட்டப் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி கொஞ்சம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம அப்ரோச் பண்ணி பண்ணுறோம். இது அவ்வளோதான். இதுவே வந்து இன்னொன்று நான் வந்து இன்னும் சிம்பிளாக நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, சிம்பிள்னு சொல்ல முடியாது, பட் நான் இன்னொன்று என்ன ட்ரை பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா, நான் மிட் கேப் ஸ்டாக்ஸ் மிட் கேப் 100 வந்து ஃபுல்லாக எடுத்து என்னோட வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுட்டு அது எல்லாத்துக்கும் நான் வந்து சார்ட் பண்ணுவேன். அந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் தனியாக வச்சு மானிட்டர் பண்ணி எப்போல்லாம் வந்து கரெக்டாக நமக்கு செட்டப் வருதோ அப்போ வந்து நான் உள்ளே போய் ட்ரேட் பண்ணுவேன். ஸோ நான் சொன்ன மாதிரி லைக் ஒரு எக்ஸாக்டான ஒரு அப்ரோச்சோ இல்லை ஒரு ஸ்ட்ராட்டஜியோ இல்லை இந்த லிஸ்ட்டில் போனால் நமக்கு எல்லாமே கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சு எங்கேயுமே ஸ்விங்குக்குன்னு நம்ம எடுக்க முடியாது. பட் நம்ம ஃபில்டர் பண்ணுறதுக்கு நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதில் நம்ம யூஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணி ஸ்டாக்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ வித் தட் ஐ திங்க் மெஜாரிட்டி ஆஃப் தி கண்டென்ட்டை வந்து நான் கவர் பண்ணி முடிச்சிட்டேன். நம்ம வந்து எப்படி ஸ்டாக் பிக் பண்ணணும் அப்படிங்கிறது இப்போ பார்த்துருக்கோம். அந்த ஸ்டாக்கை பிக் பண்ணணும்னா எப்படி வந்து ட்ரேட் செட்டப் ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோஸில் வந்து பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன சொல்லணும் அப்படின்னா முக்கியமானது இதுக்கப்புறம் தான் நான் கவர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அது வந்து இட் ஹேஸ் நத்திங் டு டூ வித் த ட்ரேட் பர்சே. இட் டெக்னிக்கலாக சார்ட்டில் பண்ணுறதோ இல்லை ஸ்டாக் பிக் பண்ணுறதோ அதை பற்றிலாம் எதுவுமே கிடையாது. பட் ட்ரேட் பண்ணும்போது நம்ம பண்ண வேண்டியது பண்ண வேண்டாதது என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நான் சின்னதாக கவர் பண்ணுறேன். அதை நம்மளோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.